பாமக தலைவராக ராமதாஸை தேர்வு செய்து அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் கட்சி யாருக்கும் சொந்தம் என்பதில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலத்தில் இன்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவின் தலைவராக ராமதாஸை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த மே மாதம் 29ஆம் தேதியுடன் முடிவு அடைந்துவிட்டதாக அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்யவும் தேர்தல் வேட்பாளர் தேர்வு செய்யவும் ராமதாஸுக்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமகவிலிருந்து ஜி.கே. மணியை நீக்குவதாக கூறிய அன்புமணிக்கு இந்த பொதுக்குழுவில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கட்சியின் கௌரவ தலைவராக ஜி.கே. மணி, பொதுச் செயலாளராக முரளி சங்கர், பொருளாளராக சையத் மன்சூர் உசேன் ஆகியோர் தேர்வு செய்யப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பேசிய பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி, அன்புமணி வேண்டுமானால் தனியாக கட்சி தொடங்கட்டும் எனவும் இது ராமதாஸ் வளர்த்த கட்சி எனவும் கூறினார். மேலும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்.